சுந்தரகாண்டம் அத்தியாயம் 6. சீதை அனுமனுக்கு சூடாமணியை கொடுத்தல். குறாவரும் குழலி நீ குறித்த நாளினை விராவு அருநெடுஞ்சிறை மீட்க வருவான். பராவரும் பழியதனை துடைக்க ஆரியன் குரங்கு படையுடன் முன்னின்று ஒளிப்பான். அங்கதன் தோல்மிசை இளவல் ஏகி மலையோ அல்லது பொங்கு கடலோ என மாப்படையொன்று இங்கு வந்திறங்கு. அண்ணல் வருவாள் சங்கடங்கள் நீக்குது. ஐயனே விரைந்து ஏதும் ஆரியன் தன் வசம் ஐயனுக்கு சொல்லும் சொல் ஒன்றும் இல்லை. ஐயவனின் நிகழ்வுகளை மனத்தில் இருத்தி கொண்டு ஐயம் நீங்கி காத்திருக்கிறாள் இவள் என்ற சொல். காகம் ஒன்று அன்று எம்மை தீண்டித்து துன்புறுத்திய போது தங்களின் உறக்கம் தடையற கற்கள் அதன் மீது எரிந்து விரட்டினேன். வந்திருப்பது காகமல்ல அசுர காமுகம் என்பதை அறிந்து விரட்டி அம்பால் தண்டித்த போது அவன் அண்ணலிடமே சரணடைந்தான். நாடி வந்து என் உயிர் நல்கினை நல்லவனே ஓடிக்கடல் தாண்டி ஐயனுக்காக தன் உயிர் தந்தார். பக்தி பிரதாபம் தேக வலிமை நுண்ணறிவும் கொண்ட நீ நற்பண்புகளுக்கும் தைரியத்திற்கும் களஞ்சியமானாய். குழந்தாய் மரணம் உன்னை தீண்டாது. அடையும் கிளத்தன்மை உனக்கு வராது. குணங்களின் இருப்பிடமான நீவீர் பல்லாண்டு சிரஞ்சீவியாக வாழ ரகுநாயகன் அருளுவார். என் குறை தீர்த்த சுந்தர வடிவே அருளுகிறேன். என் ஆடையின் கண் இருந்தது ஓர் அடையாளம். என் அன்னை கொடுத்த தந்தை சூட்டிய அடையாளம். என் தலையில் அணிந்த சூடாமணியை அண்ணலிடம் தருவார். தொழுது வணங்கினன் சுந்தர வடிவினன் எழுந்து சுற்றினன் அன்னையை வலம் வந்தனன். அழுது ஆற்றினன் ஆறுதல் அளித்தனன். பழுது அன்றி ராகவன் மனம் தெளிவித்தனன். ததோ வஸ்திர கதம் முக்தவா திவ்யம் சூடாமணியம் சபம் பிரதோ ராகவா ஏதி சீதா அனுமதே தல இச்சாமி துவாம் சமா நேது மத்தியவ ரகுபந்துனா குருஷ்ணேனா ஹோம் பக்தியா சா நான்யதை உதாகிருதம் மணிவர முபக் உஜ்ய தம் மகாஹம் ஜனக ருதா மஜ்யாத்ருதம் பிரதாவாத் கிரிகிவ மவநாம தூதமுக்கு சூகிதனமா வாக்கியம் பிரேத்தே மணிரத்னம் கவிவர பிரதித்யா பவித்யா சசீதாம் பிரதித்யம் கிருதா பிரதனம்.